மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். வாக்கிங் போகும்போது ஒரு தலை சுற்றல் வந்த காரணத்தினால மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஹாட்டான ஒரு டாபிக்காவும் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம முதலமைச்சர் அவர்கள் அட்மிட் ஆயிருக்காரு அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோட், சென்னை. கரெக்டா? சோ இந்த இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, பார்த்து சார் கிட்னி எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இதை வந்து வேற மாதிரியும் மக்கள் போர்ட்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த விஷயம் முழுக்க முழுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாமக்கல்ல இருக்கிற 90% ஆஃப் லேடிஸ், உமென்ஸ், ஓகேவா, அவங்க யாருக்குமே கிட்னிஸ் 2 கிடையாதான், 1 தானா. அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா, நிறைய ப்ராப்ளம் இருக்கா, ஒரு 5 லட்ச ரூபா தரோம், 9 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னியை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, அதாவது லைக் திருடப்பட்டு, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் 80 லட்சம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அங்க எக்கச்சக்கமா சம்பாதிக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திமுகவை சார்ந்த மணச்சநல்லூர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தை சார்ந்த எம்எல்ஏ கரிவிருந்து கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் தான் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அபிராமி கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இங்க அவங்களுடைய டோனர்ஸா லைக் நிறைய பீப்புள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுலயும் திமுகவுடைய பேர் வந்திருக்கிறது தான் அங்க ஒரு பெரிய ஆச்சரியமா ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, என்ன இது கூட பாத்தீங்களா இப்படி பண்றாங்களே, அப்போ இவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோணல் இருக்கு. சோ ஒரு ஊழலோ ஒரு பிரச்சனைகள்ல பேர் வருது அப்படிங்கறத தாண்டி எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் எவ்வளவு அளவுக்கு சென்சிட்டிவான விஷயமும் உள்ள வந்திருக்குங்கிறத எல்லாரும் பார்க்கணும். அண்ட் இந்த விஷயத்தை இது கூட இன்க்ளூட் பண்ணி சார் இந்த மாதிரி கிட்னிஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, இதையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூங்கிறது நாடே வந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே நம்மளுடைய முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல பேர் அவங்களுடைய கிட்னிஸை இழந்து அவங்களுடைய கஷ்டத்தை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபரை நீங்க கண்டிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ திமுகவால இந்த விஷயங்கள் நடக்குது, அதுலயும் திமுகவுடைய பேர் அடிபட்டிருக்கு அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஷாக் பல பேருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் கேட்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால விஷயங்கள், நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.